இப்போ இதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஒரு ஹைலைட் காட்டுறேன். இந்த சின்ன வீட்டு எலி பாருங்க, இது மரபணு சம்பந்தப்பட்டது. இது எங்கிருந்து தொடங்கி எங்கே போகிறது? சரி, இந்தியா ஏற்றுமதி செய்யாதுன்னு யார் சொன்னது? சரிதானா? இந்த சிறிய வகை எலி சில குறிப்பிட்ட வகைகள் இந்தியாவிலிருந்து எல்லா திசைகளிலும் பரவிச் செல்கிறது. இந்த அம்புக்குறிகளை நீங்கள் பாருங்கள், அமெரிக்காவுக்கும் பாலினேசியாவுக்கும் கூட செல்கிறது. எலியோட பாப்புலேஷன் சாம்பிள்ஸ் கூட சரி எல்லா இடத்துக்கும் போகுது. இப்போ என்ன தெரியுமா? வெறும் எலியை பார்த்து நாம சிரிச்சிட்டு விட்டுடலாம். ஆனா இதோட உட்பொருள் என்ன? வீட்டு எலி எப்போ படத்துக்குள்ள வருது? ஒரு நிலையான நாகரிகம், விவசாய அடிப்படையிலான நாகரிகம். அந்த விவசாயத்தின் இடம்பெயர்வு உங்களுக்கு தெரியுமா? இது திடீர்னு நடக்காது. அல்லது கடல் பயணம், வர்த்தகம். சரிதானா? அப்படி நடக்கும்போதுதான் அந்த சின்ன எலி எல்லா இடத்துக்கும் போயிருக்கு. மரபணு மதிப்பீடுகளின்படி மரபணு ஒரு புள்ளிவரம் நாம பேசினோம், ஞாபகம் இருக்கா? புள்ளிவர அறிவியல். ஆமாம், தரவுகள் இருக்கு. ஆனா நிறைய தப்பாகலாம். மக்கள் சீக்கிரம் தவறான முடிவுகளுக்கு வரலாம். நாம கவனமா இருக்கணும். ஆனா இங்க இருக்கிற தரவு இதை முழுசா உறுதிப்படுத்துது. நான் உங்களுக்கு அந்த மதிப்பீட்டை தரேன். இந்த வீட்டு எலி இடம்பெயர்வுக்கான நேரம் 25,000, 30,000, 35,000, 40,000 ஆண்டுகளுக்கு முன்பு மதிப்பிடப்படுது. இன்னும் சில மதிப்பீடுகளும் இருக்கு. 3 லட்சம் வருஷம் வரைக்கும் கூட. என்ன ஆச்சு தெரியுமா? அது உண்மையா இருக்கலாம், தெரியாது. ஆனா இதை வெளியிட்டா சிக்கல் வரும்னு சொல்றாங்க. அத்துடன் நிறுத்துவர் 300 கே மறப்போம். ஆனா 25,000, 35,000 கே அது என்ன? அதாவது இந்தியாவில் விவசாயம் இருந்திருக்கலாம் என்பதற்கு இது சான்று. அந்த நேரத்தில் விவசாயம் இடம்பெயர்ந்தது. இந்தியாவிலிருந்து தொழில்நுட்பமும் பரிமாறப்பட்டது. இதை எப்படி படிக்க வேண்டும் என்று தெரிந்தால் இந்த சிறிய எலியே அதை காட்டிவிடும்.